பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுது இந்த பெஞ்சரில் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட ரட்சிப்பு என்ன என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். நாம் நடந்து செல்கிறோம். நமக்கு முன்பதாக ஒரு பெரிய குழி இருக்கிறது. அந்த குழியில் விழுந்து விடாதபடி காக்கப்படுதலே ரட்சிப்பாகும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. நாம் இந்த உலகத்தில் பிறக்கும்போதே நம் பாவத்தோட பிறக்கிறோம். நாம் நமக்கு முன்பதாக பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்னும் பெரிய பாதாள குழி திறந்திருக்கிறது. அந்த குழியில் விழுந்து விடாமல் காக்கப்படுதலே ரட்சிப்பாகும். பாவம் செய்கிற எல்லோரும் குழியில் விழுந்துதான் ஆக வேண்டும். ஆனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் நம்முடைய இரட்சகர் நமக்காக பிறந்து உயிரை கொடுத்து உயிரோடு எழும்பின அந்த விடுதலையை நாம் ரட்சிப்பு என்று நாம் கொண்டாடுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை ரட்சிக்கும் சுத்திகரிக்கும் என்று வேதம் கூறுகிறது. மட்டுமல்ல, அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று வேதம் கூறுகிறது. அப்போஸ்தலர் 4:12 கூறப்பட்டுள்ளது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது. எனவே இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தை கொண்டு நாம் அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறோம். அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்படுகிறோம் என்பதை நாம் அறிந்து நிச்சயித்திருக்கிறோம். மட்டுமல்ல, அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தினுடைய பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையிட்டிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று நாம் அறிகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எனவே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு நாம் வாஞ்சித்து நாம் கர்த்தரை தேடுவோமா? எப்படி தேட வேண்டும்? அவரிடத்திலேயே நாம் போய் கூறுவோம், ஆண்டவரை எங்களை ரட்சியம் என்று சொல்லும் பொழுது அவர் அன்போடு அணைத்து நம்மை ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாக்கி கர்த்தாவே, இந்த வெள்ளையை காணிச்சது தயவுக்காக நன்றியோடும் மெய்த்துதைக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே அப்பா, இந்த அருமையான நாளிலும் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா, மலை என்று எங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. நாங்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு உம்முடைய நாமமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று அறிகிறோம். எங்களை ரட்சியும், எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் தந்து விடுகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.